நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஆண்டவருடைய மகத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய தவறுகளை பாவங்களை கர்த்தர் மன்னித்து கர்த்தருடைய கோபத்தை மாற்றி அவருடைய சீர்கெட்ட விலைக்கு மனப்பூர்வமாக நேசிக்கிறார். ஆனாலோ கர்த்தரை விசுவாசித்து அவர்கள் வழியிலே நடந்து அவருடைய வசனத்திலே தியானமாய் இல்லாத மனுஷர்கள் அவர்கள் பதறி விழுகிறார்கள். அவர்கள் கீழே விழுந்துண்டு போகிறார்கள். ஆவியில் அனலே அற்று போகிறது. அவர்கள் நரகத்திலே போய் விழுகிறார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 8வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கிறேன். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய செல்வத்தை காட்டிலும், இந்த உலகத்தினுடைய பொன்னை காட்டிலும், இந்த உலகத்தினுடைய மண்ணை காட்டிலும், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய புத்திமதியையும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு மாறும் என்று சொல்லுகிறார். அப்படியே 32, 33, 34, 35, 36 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் அவருடைய கோபத்தை உங்களை விட்டு மாற்றி உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி ஆண்டவராகிய தேவன் உங்களை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், சிநேகிதனாய் இருக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிறார், ஆதலால் என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய உபதேசத்திற்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய அன்பு கட்டளைக்கு செவி கொடுங்கள். ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவருடைய வழி என்னவென்று, ஆண்டவருடைய சத்தியம் என்னவென்று அதை தங்களுக்குள்ளே காத்து நடக்கிறவன் பாக்கியவான். அப்படி பாக்கியவானாய் இருக்கிற நீதிமான்கள் கர்த்தருடைய கண்களுக்கு அவர்கள் பாக்கியவானாய் இருக்கிறவர்கள் நீதிமானாய் காண்கிறார். அந்த நீதிமான்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பார்கள். அவர்களை இவ்வண்ணமாகவே அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். ஆண்டவருடைய புத்திமதியை, ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு, அதை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். ஆண்டவருடைய ஞானத்தை விட்டு விலகி கர்த்தருடைய புத்திமதியை விட்டு விலகினால் பதறி போவான், பதரை போல விழுந்து போவான். மற்றவனோ நீதிமானை போல கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு விலகி கர்த்தர் மகா பெரிய மனப்பூர்வமான சிநேகிதனாய் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார்.